ஆவிகள் இருப்பது உண்மைதான். ஆக அது இல்லை என்று சொல்கின்ற பாவிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அமாவாசை பௌர்ணமிக்கு கடலுக்கு போனீங்கன்னா கடல் கொந்தளிச்சு இதெல்லாம் வந்து அந்த பௌர்ணமி தேதியிலையும் அமாவாசை தேதியும் அது அதிகமாகும். மனசாட்சி உள்ள மாமனிதன் யார் அப்படின்னா, தனக்கு தெரிந்ததை கூவலாம், சத்தமிட்டு கூவலாம், தனக்கு தெரியாத ஒன்றை சிந்திக்கத்தான் செய்யணும். திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பாரம்பரிய வைத்தியருமான ராஜசூரியன் சார் தான் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாராகி டிவி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர், பாரம்பரிய பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம் மெய்யன்பர்களே. நிச்சயமாங்க சார். மாந்திரிகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த வடிவேலு காமெடியில கேட்குற மாதிரிதான், பேய் இருக்கா இல்லையா, பேய் இருக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அமானுஷ்யம் அப்படின்னா என்ன? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க? ஓ, என் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லிட்டீங்களா? ஆமா, அதாவது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயன் சொல்லுவாங்க. அதாவது ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் என்பது உங்களுடைய மனசுதான் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாரு. கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் இருப்பார். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க அப்படின்னு தத்துவம் சொல்றது, வாழ்வியல் தத்துவம் சொல்றது. அப்ப இதுக்கு இடையில வந்து எதை நம்புறது? இப்போ நம்மளாம் நினைச்சுக்கிறோமா அப்படி? இதுல நீங்க சொன்ன அதே வடிவேல் காமெடியில தான் இதை எடுத்துக்கலாம். இவங்களுக்கு சொன்னோன்னா, ஆமா இந்த மல்லிகைப்பூ வாசம் அடிக்கிற மாதிரி இப்போ கிளம்பிருச்சுலான்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கிளப்பலான ஒரு விஷயமாகவும் நிறைய பேருக்கு குழப்பலான விஷயமாகவும் அது இருக்கு. அந்த கிளப்பலும் குழப்பலும் அடங்கணும் அப்படின்னா, அதுல தீர்வு கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழி என்னன்னா, நிறைய நீங்க விஷயத்த நம்ம வந்து ஆதாரபூர்வமாகவே நம்ம முன்னே பேசியிருக்கோம், இருந்தாலும் இப்போன்னு சொல்லிடுறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு கடலுக்கு போனீங்கன்னா கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கும். ஏன் அன்றைக்கு மட்டும் அப்படி கடல் ஏன் பொங்குது? கடல் உள்வாங்கும் பொங்கும், அது ஏகப்பட்ட இந்த பூமியில மாற்றங்கள் ஏற்படுது அந்த திதிகள்ல. உங்க வீட்டுல யாரும் அதாவது ஏன் உங்க வீட்டுல பொதுவா சொல்லிக்கோம், எங்கேயாவது யாரையாவது மெண்டலா பாத்தீங்கன்னா, மெண்டல் அன்றைக்குங்க முதல்ல இருந்த விட கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க, ரொம்ப பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த பௌர்ணமி தேதியிலையும் அமாவாசை தேதியிலையும் அது அதிகமாகும். அது வில்லேஜ் பக்கம் கூட இப்பவும் சொல்லுவாங்க, அமாவாசை நெருங்கிடுச்சு போல இருக்கு அப்படிம்பாங்க, ரொம்ப ஓவரா பேசுறவங்களுக்கு. அமாவாசை வந்துருச்சா அப்படின்னு. அப்ப இந்த திதி வேலை செய்ததான் நீங்க எடுத்துக்கணும். அதை எல்லா நாளும் ஒரே நாள் இல்லை. அப்ப இது எங்க இருந்து நடக்குது? அப்ப மனிதனுடைய இந்த தவறான வீகம் இங்க அடிபட்டு போகுது. அப்ப திதிகள் வேலை செய்துட்டு இருக்கு. அப்ப இந்த அமாவாசைக்கு மட்டும் இதை சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு திதியும் இருக்கு. இப்போ வந்து சதுர்த்தி திதி, 4வது திதி, அது பாட்டிமை திதி, இப்படி ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு வகையான நிகழ்வுகள் இந்த பூமியில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நீங்க வந்து பயிற்சி முயற்சி இல்லாம நீங்க புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க பாக்கலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், உங்க தாத்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்க தாத்தாவுடைய அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க பார்த்தது இல்ல. நீங்க பார்த்தது இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்க தாத்தாவுக்கு அப்பா இல்லைன்னு நான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அது எப்படி? நீங்க பார்க்கலைங்கிறதுக்காக உங்க தாத்தாவுக்கு அப்பா இல்லாம எப்படி போக மாட்டாரோ, அப்படி இந்த சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு இவங்க சொல்றதுக்காக இந்த இந்த அரையர்கள் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் எங்களுக்கு பேரு. என்னன்னு கேட்டா, முழுசா நமக்கே தெரியாத ஒண்ணு நம்ம அடிச்சு எப்படி சொல்ல முடியும்? கடவுள் இல்லைன்னு உறுதியா தெரியுமா? இவங்களுக்கு பேர் நான் வச்சிருக்க பேரு, நான் வந்து சொந்தமா சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க ஏன் சொல்லணும்? அரையர்கள் அரை புத்தி உள்ளவங்க. ஏன்னா முழு புத்தி கிடையாது.
ஏன்னா தனக்கு தெரியாத விஷயங்களையும் ஆணித்தனமா சொல்லக்கூடாது. ம். மனசாட்சி உள்ள மாமனிதன் யார் அப்படின்னா, தனக்கு தெரிந்ததை கூவலாம், சத்தமிட்டு கூவலாம். தனக்கு தெரியாத ஒன்றை சிந்திக்கத்தான் செய்யணும். ஒருவேளை இருக்கலாமா? நீ எப்படி அவ்வளவு ஆணித்தனமா இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறதா? ம். எப்படி இல்லாம போகும்? பிரபஞ்சம் என்பது உண்மை. அப்ப பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒண்ணும் கிடையாது. இப்ப மின்னல் வருது. ம். எவ்வளவோ மின்னல் வருது. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவருக்கு இடி மின்னல் என்ன இதெல்லாம் என்ன ஆகுது? எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? எப்படி போகுது? ஒரு மாயையா இல்லையா அது? இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகளை உட்கார்ந்து நம்முடைய ஆறாத அறிவை கொண்டு நாம் சிந்தித்தால் எல்லாமே நமக்கு அதிக அற்புதமாகவும் ஆச்சரியமாகவுமே இருக்கும். யாருமே சிந்திக்க தவறிடுறாங்க. அல்லது சோம்பேறித்தனம், சிந்திக்கவே சோம்பேறித்தனம் படுறதுனாலதான் இப்படிப்பட்ட சிக்கல்கள் உருவாகுது. அப்ப இல்லாமல் புகையாது, அல்லாமல் குறையாது. நெருப்பு இல்லாம புகையாது. அதே மாதிரி எதையும் போய் நீங்க அல்லாம குறையாதீங்க. ஆக இதெல்லாம் உண்மைதானே? அதே போலதான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கிறதாக நம்முடைய தேக சாஸ்திரம் சொல்லுது. 7 ஆதார சக்கரங்கள் இருக்கு. 7 சக்கரங்களுக்கு 7 உடம்பு இருப்பதாகவும் சொல்லுது. அது உண்மையும் கூட. ஏன்னா நான் அதுல பயிற்சியாளர், நான் வந்து வாசி யோகி. வாசி யோகினால நாம் அதை உணர்ந்து பார்க்கிறோம். ஏறக்குறைய உண்மைதான். அப்ப நம்முடைய உடம்பை விட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி அந்த உயிர் போகும்போது தேகம் இல்லாத உடலாக அது உலாவிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தேகம் இல்லாத இந்த உடம்பு எல்லா பக்கமும் சுத்திட்டு தான் இருக்கு. அப்ப இந்த ஆவிகள் உலகம் அதெல்லாம் உண்மை. ஆவிகள் இருப்பது உண்மைதான். ஆக அது இல்லை என்று சொல்கின்ற பாவிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஆவிகள் இருப்பது உண்மைதான். எப்படி உண்மைன்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த தற்கொலை பண்ணிக்கிறான்ல, இது வராகி டிவில பதிவு பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன் அப்படின்னா, இது ஒரு வாராகிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த தெய்வம். அந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கக்கூடிய இந்த சேனல்ல இந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு இது போய் சேரணும். அதாவது இந்த ரொம்ப டென்ஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிற ஆட்களுக்கெல்லாம் அது தேவை. இந்த ரிப்ளை தேவை. பரீட்சையில பாஸ் பண்ண முடியல, காதல்ல ஜெயிக்க முடியல, எனக்கு எதோ காரணம் சொல்லி தற்கொலை பண்ணிக்கான். புருஷன் திட்டி விட்டாரு, பொண்டாட்டி திட்டி பிடிச்சு, இப்படின்னு போய் தற்கொலை. அதாவது மீனிங்கே இல்லாமல் அந்த என்ன சொல்றது, எமோஷனல் இடியட்டுமாங்கல்ல, அந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு போறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமா இருக்கும். தற்கொலை பண்ணிட்டா அந்த டைமிங் இல்லாம இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி வெளியாகாது. உடம்பு மட்டும் போயிடும். முடிஞ்சு போச்சு. உடம்பை விட்டு வெளியாயிடுறீங்க. வெளியான பிறகு உங்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு இப்ப கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லா உணர்வுகள்லாம் இருக்கும். இப்ப பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. எவ்வளவு செத்து போனோம்னால எவ்வளவு துன்பம் நீங்க பாத்துக்கணும். பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. ஆமா, கண்ணு இருக்கும், நம்ம அப்பா அம்மாவை பார்ப்போம், நம்ம 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 கூட பழவனங்களெல்லாம் பார்ப்போம், பேச முடியாது. ஏன்னா கருவிகள் கிடையாது. உடம்புடைய பாடி இருந்தாலும் அதெல்லாம் நீங்க செய்ய முடியும். ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கும், அதை போய் உங்களால தடுக்க முடியாது. எல்லாமே தெரியும். அப்போ வந்து எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே செய்ய முடியாது. எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் தான். பசிச்சாலும் சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க முடியாது. அதான் ஆவியா அலையுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான். காற்று வேகமா வீசிச்சுன்னா அது வரைக்கும் போய் ஆகும். திரும்ப அதாவது ஒரு இடத்துல நிக்க முடியாது, உழந்துகிட்டே தான் இருக்கும். ஆவி மாதிரி. இந்த ஆவியுடைய தன்மை வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவல் பாடியில வந்து சித்தர்கள் ஏன் ஸ்பிரிச்சுவல் பாடியில பயணிச்சாங்க அப்படின்னா, நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்க பெற்றாங்க பயிற்சியில. திடீர்னு தற்கொலை பண்ணுறதுக்கெல்லாம் பயிற்சி கிடையாது, தியான பயிற்சி கிடையாது. அவன் பாட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த பாடி பயிற்சி இல்லாத அந்த பாடி என்ன ஆகும்? தன்னை எதுவுமே அவனுக்கு ஞானம் கிடையாது. அவன் கடுமையாக பாதிக்கப்படுவான். ஆக தற்கொலை பண்ணிக்கிறது இங்க உள்ள பிரச்சனை பரவாயில்ல அப்படின்னு தோணும். தற்கொலை பண்ணிக்கிட்டவனை கேட்டா, ஐயோ நான் ஏன்டா செத்தேங்கிற மாதிரி இதுதான் உண்மை. திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. ஆக தற்கொலை பண்ணிக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உண்மை கூட. ஆக இதனால என்ன, நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு என்ன ரிப்ளை அப்படின்னா,
இதெல்லாம் இருக்கானா? 1000% இதெல்லாம் இருக்கு. அப்ப மாந்திரீகம் இருக்கானா? இருக்கு. ஓகே சார். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னோட பர்சனல் லைஃப் அப்படின்னா, அதாவது என்னுடைய 19வது வயதில, அதாவது கேரளாவிலேருந்து வந்த ஒருத்தர், அந்த எம்எல்ஏ வந்து பார்க்க வந்த ஒருத்தர், என்னைய எல்லாரும் கை நீட்டினாங்க அவர்ட்ட. எல்லாரும் பேசினாங்க. ஜாதகம் சொன்னாரு, என்னமோ சொன்னாரு. நான் மட்டும் அவர்ட்ட பேசல. ஏன்னா, எனக்கு அன்றைக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளரா நான் இருந்தேன். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலங்கள் அது. அப்ப என்கிட்ட, "தம்பி நீ மட்டும் என்ன கை நீட்ட மாட்ற?" அப்படின்னாரு. நான் புத்தகம் வேற அப்ப போட்டிருந்தேன். "இதயமே இறைவன்" சொல்லி இந்த மாரி எல்லாருமே வந்து தானே உருவாக்கி, தானே கும்பிட்டுட்டு இருக்கக்கூடிய முட்டாள்கள் தான் உலகத்துல இருக்கான்னு சொல்லி என்னுடைய 17வது வயதுல நான் புத்தகம் போட்டேங்க. "இதயமே இறைவன்" ஒரு புத்தகம் போட்டேங்க. இது மாரி வந்து கோவில் வந்து மனிதரால் கட்டப்பட்டு, மனிதராலே கும்பிடப்படுது. சிலை வந்து மனுஷன் தான் செய்றான். அவனே செஞ்சு அவனே கும்பிட்டுட்டு இருக்கான். இதை விட முட்டாள்தனம் உலகத்துல இல்லைன்னு சொல்லி முதலாக "இதயமே இறைவன்னு" புத்தகம் போட்டவன் நானு. அப்படிப்பட்ட மறுப்பு கொள்கையாளரா நான் இருக்கும் பொழுது, அந்த சின்ன வயதிலேயே எனக்கு நிறைய சிந்தனை ஆற்றல் உண்டு. இதுக்கு விடை தெரியாத, இது யாரும் ஒழுங்கான விடை எனக்கு சொல்லாதனால நான் அதை நம்பாம இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, "நீ வந்து இன்னொரு அன்றைக்கு இது ஒரு ஒரு உண்மையான விஷயம். நீ ஜாதகம் என்கிட்ட பார்க்காட்டி நான் கை நீட்டவே இல்லை அவர்ட்ட. கடைசி வரைக்கும் கை நீட்டல. அந்த டைம் வந்து அவர் சொன்னாரு எனக்கு, நீங்க வந்து கை நீட்டியும் பரவாயில்ல. சாமுத்திரியா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இன்னைக்கு சாஸ்திரங்கள்ல சாமுத்திரியா மிக முக்கியமான, நிறைய பேருக்கு தெரியாது இது. பார்த்தவுடன் அவங்களுடைய மூக்கு, அவங்களுடைய கண்ணுல இருந்து காதுக்குள்ள தூரம், இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் தமிழுடைய அறிவு முற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் இது. இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு அதுக்கு பேரு. அப்ப இதன்படி எனக்கு சொன்னார், "தம்பி, இன்னும் நீங்க வந்து இந்த அறையில 3 நாட்களுக்கு மேல் நீங்க இங்க இருக்க மாட்டீங்க" அப்படின்னாரு. நான் என்னுடைய திட்டம் என்னன்னா, அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நிலையில ரொம்ப பேர் பெற்ற ஒரு நபர், அவருக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன். அவர் எனக்கு லெட்டர் போட்டிருந்தாரு. அது பெரிய ஆச்சரியம். அப்ப அவரை சந்திக்கிறதுக்கு நான் இருக்கேன். அவர் சந்திச்சுட்டா எனக்கு வந்து சினிமாவில் பாடல் எழுதுற வாய்ப்பு கிடைச்சிடும். அவர் ஒரு மிகப்பெரிய ஆள், பேர் சொல்ல விரும்பலை நான். அப்படி 3 நாள்ல நான் அவரை சந்திக்க போறேன். 3 நாளைக்கு மேல நீங்க இருக்க மாட்ட, எதுவுமே நடக்காது உனக்கு. சிறைத்துறையில் நீ வர முடியாது. நீ 3 நாளைக்கு மேல சென்னையில இருக்க முடியாதுன்னு சவால் விட்டாரு. என்னை பார்த்துட்டு சொன்னார். அப்ப சொன்னேன், நானும் இங்க தான் இருக்க போறேன். அப்படி இதை விட்டு நான் கிடக்குறேன் அப்படின்னா, நீங்க சொல்றதை நம்புறேன், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. சரின்னு 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் என்ன ஆயிப்போச்சு, நான் யாரை சந்திக்க வந்தனோ அவரிலும் பெரிய மனிதர், அவருக்கு சித்தப்பா வேணும். அவரு இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார். அவரு இன்னைக்கு அந்த லைன்லயே இருக்காத சீமானன், அந்த லைன்லயே இருக்காதுன்னு சொல்லி அவரை அடிச்சு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. 2ஆவது நாளே நடந்துச்சு. எனக்கு யார் அடைக்கலம் தரேன்னு சொன்னாங்களோ அவங்களே சென்னையில இல்லை. நைட்டா அவரு பெங்களூர் கொண்டு போய் அவரை விட்டுட்டாங்க. சினிமாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை. அப்புறம் எனக்கு எப்படி வாய்ப்பு தருவார் அவரு? அவரே இல்லைங்க. அப்போ வந்து அந்த கேரளாக்காரரை போனேன். அது எனக்கு இந்த காரணம் எனக்கு தெரியாது, நீ இருக்க முடியாதுங்கிறது நான் சத்தம். இப்போ கிளம்புறியா அப்படின்னாரு. கிளம்ப வேணாம், வா என் கூட வா. இல்ல வரலங்க, ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. என்ன குழப்பம்? அப்படியே பேச்சுல வரும்போது இந்த பேய் மேட்ரு வந்துருச்சு. பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. இதை காட்ட முடியுமா நீங்க? ஏதோ ஒண்ணு, கடவுளை காட்ட முடியாது முன்னால, பேயை காட்ட முடியுமில்ல? பேய் இருக்கிறது உண்மையா இருந்தா காட்டுங்க. கடவுளை நான் எதை வேணாலும் காட்டுறேன், என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போய் வண்டி பெரியார் இன்னைக்கும் இருக்கு. வண்டி பெரியார்ல அவருடைய இப்போ வந்து அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. வண்டி பெரியார்ல ஒரு இடம் இருக்கு, அங்க குளம் இருக்கும். அந்த அந்த இடத்துல தான் நாங்க போய் தங்குறோம். அப்போ வந்து அன்றைக்கு இரவு நான் ஏன் நம்பினேன் அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு மோகினி காட்டுறேன். சரி, உண்மையிலேயே எனக்கு துணிச்சல், நம்ம இல்லைங்கிற ஒரே நிலைமையில இருக்கோம், அதனால நம்ம பயம் இல்லை. அப்பெல்லாம் ஒரு குளத்துக்கு கூட்டி போயிட்டாரு. எனக்கு தண்ணி இருக்கு அப்பெல்லாம், இன்று போல அல்ல. இன்றெல்லாம் நீங்க தண்ணீர் உள்ள குளங்களை வந்து பார்க்கறது கஷ்டம். அப்போ தண்ணீர்லாம் நிறைய கிடக்கும். அங்க கூட்டி போயிட்டு என்ன பண்ணாரு, ட்ரெஸ் எல்லாமே நீ எடுத்துருவேன் நானு, ஆனா ஒண்ணு அப்படின்னு ஒரு கவுர் ஒன்று கையில் வச்சிருந்தார். இடுப்புல கவுர் கட்டி என்னை இழுத்து பிடிச்சிட்டார். ஐயா, எனக்கு நீச்சல் தெரியும், நான் பழகலாம். அதெல்லாம் முடியாது. மோகினி வர்றது மோகினி, உனக்கு 19 வயசு, நீ பாட்டில் பயணிச்சுட்டா உன்னோட உயிர் போயிடும். 3 நாள் மட்டும்தான் உயிரோட நீ இருப்ப, அது எனக்கு தெரியும்.
நீ போயிடுவ முடியாது அப்படின்னு கழுதை கையில் பிடிச்சிட்டார். சரிச்சா மோகினி முதல்ல காட்டுங்க, நீங்கள் என்னமோ நேராக மோகினி வந்த மாதிரி பேசுறீங்க, நான் பேசியிருந்தேன் அதெல்லாம் கிடையாதுங்க, நீ பேசாமல் நான் சொல்கிறேன் நீ பார்க்கணும் வரும் பார் அப்படின்றார். சரியாக மணி வந்து ஒரு 12:30 மணி 1 அந்த அந்த டைம் அது. அந்த குளத்துல நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். எனக்கு காமெடி அந்தால பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கேன் நான். மோகினி வருதான் பார்க்கலான்ட்டு இவரு பாதுகாப்பா கவுர் இருக்கமா இருக்கா அவர் பயந்துக்கிட்டு கவுரை இறுக்கியா கட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதை பத்தி என்னதுக்கே கவுரு கட்டுற எந்த மோகனியா வருதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா சரியாக 1:30 மணி. இதுல சொன்ன மாதிரி முதல்ல மல்லிகைப்பூ பாட அந்த மாதிரி நான் அந்த மாதிரி சினிமா நடிகர்கள்ல கூட அந்த மாதிரி ஆட்கள் நான் பார்த்தது கிடையாது. இது வரைக்குமே 7 நாடுகள் நான் பயணிச்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ பெண்கள் எத்தனையோ பேரை நம்ம உலகத்துல பார்க்குறோம். அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். உண்மையிலே மோகினியுடைய அழகு, மோகினி என்றால் இதுதான் மோகினி அப்படிங்கிறத அன்றைக்கு கண்ணாட பார்த்தோம். அது வந்தது அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி. சினிமாவில் கூட மங்களாக தான் தெரியும், அவ்வளோ பளிச்சென்று அந்த வெண்மையான உடைகளை அந்த மாதிரி வெள்ளையும் நான் பார்த்ததில்லை எங்கேயுமே. வெள்ளை உடைகள் இருக்கு, அப்படி ஒரு வெள்ளை மல் இது மாதிரி இருக்கும், அப்படி ஷைனிங்காக இருக்கும். அப்படி வந்தது. அது வந்தவனை என்னை தூக்கி கரையில் தூக்கி இழுத்து போட்டார். நடந்து முடிஞ்சு ஒரு கண்ணை அப்புறமேல அவரை திறந்து பார்த்தா இவர் தான் நிற்கிறார். என்னையாச்சு விட்டுருந்தா தூக்கிட்டு போயிருக்கோம், நீ போயிருப்பையா 3 நாள் கழிச்சு பணமா கிடப்பேன் எங்கேயாவது அப்படின்னாரு. அப்புறம் தான் அசந்துட்டேன், இது என்னடா இது, நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு இருக்கும் போல இருக்கு. அன்றைக்கு நான் என்னை உணர்ந்தேன், நமக்கு தெரியலைங்கிறதுக்காக நான் வாதம் செய்யக்கூடாது, நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படின்ட்டு அவரோட நான் பயணிக்கும் பொழுதுதான் இந்த மாந்திரீகங்கள்ல இருந்து அப்ப நம்முடைய அறிவுக்கு புலப்படாத எண்ணற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து இறைவன். அப்பதான் நான் கடவுள் இருக்காங்க நம்பிக்கை வந்து அந்த புத்தகத்தை கிழிச்சு போட்டேன். நான் எழுதியது என்னுடைய அறிவின்மை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல உளறிட்டேன், மொத்தத்துல வந்து அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, இல்லைன்னு வந்துட முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்னுடைய புத்தகத்தை நானே கிழித்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் ஆழமான ஆன்மீகவாதியாக மாறி இன்றைக்கு நானே ஆலயம்லாம் கட்டி இன்றைக்கு வேற மாதிரி பயணிச்சுட்டு இருக்காங்கலாம் உங்களுக்கு தெரியும். ஆக என்னுடைய பின்னணி தான். அப்ப என்னுடைய அனுபவங்கள் வந்து இதெல்லாம் அதிகம் எனக்கு ஒரு சொல்லத்துக்கும் காமிக்கவும் ஆள் இருந்தாங்க. அப்ப அந்த சத்தியமான உண்மையாகவும் அது இருந்தது. இப்படிதான் இப்படி பார்க்கும்போது அதாவது எதுலையுமே ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ்ந்துட்டீங்கன்னா அதுவான விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலே நீங்க செஞ்சா கூட வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அதிலே ஆழ்ந்து போக வேண்டும். அது உங்களை வாழ வைத்து விடும். நீங்கள் நுனிப்புள் மேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா எந்த துறையுமே ஜெயிக்க முடியாது, அது உண்மை. அதனால அன்றைக்கு நான் வந்து கேள்வியிலே இருந்தேன், உண்மையிலே பார்க்க முடியுமாங்கிற ஒரு ஆர்வத்தோ, அதாவது வெறித்தனமா இருந்தேன். அது புனி வந்து அடிச்சிடும், பேய் வந்து அடிச்சிடும் பயந்துட்டு ஓட்ட பேய் பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியுமா? எல்லாருமே தாராளமா பார்க்கலாம். எல்லாருமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தால் நடக்கும். இப்போ கேமரால எல்லாம் பேயோட உருவம் பதியும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுது. கேமரால மட்டும் அப்படி உருவம் பதிய மாட்டேங்குது. இல்ல இது இருக்கிறதுனால தானே வந்து நிறைய இடங்கள்ல அதெல்லாம் இருக்கதானே செய்யுது. அது டைமிங் இருக்கு. அதாவது அகால திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி.